ஹாய் காய்ஸ், வணக்கம். இது நான் உங்கள் ராகேஷ் குமார் நடராஜன். நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, குஜராத்தில் இருக்கக்கூடிய ஸ்டாச்சு ஆஃப் யுனிட்டி சர்தார் வல்லபாய் பட்டேலுக்காக கட்டப்பட்ட அந்த இடத்துக்காக வந்திருக்கோம். இது ஒரு அற்புதமான இடம். கிட்ட இருந்து பார்க்கும்போது உண்மையிலே நம்மளே மெய் மறந்துடணும், அந்த மாதிரியான அழகு. நாங்கள் எங்களோட பயணத்தை வடோதராலேருந்து ஸ்டார்ட் பண்ணோம். 120 கிலோமீட்டர் மொத்தமாக. ஆல்மோஸ்ட் நாங்கள் ஒரு 2.5 ஹவர் பயணித்தோம். நடுவில் இன்பிட்வீன் லாட் ஆஃப் பிரேக்ஸ் அண்ட் நல்ல ஃபன். ஏர்லி மார்னிங் 5 o'clock கிளம்புனோம். ஸோ கிளைமேட் சூப்பராக இருந்தது. மார்னிங்கில் நல்ல சில் கிளைமேட், நைஸ் ரைட். ஆஃப்டர் தென் நாங்கள் ஒரு இடத்துல உட்காந்தோம். ஒரு 1.5 ஹவர் ரைடுக்கு அப்புறம் சூப்பர் ரிசர்வாயர், டீ எல்லாமே பேக் பண்ணி எடுத்துகிட்டு வந்தோம். பார்க்கலாம், டீ குடிச்சிட்டு அப்படியே எல்லாம் நல்லா ஃபன் பண்ணிகிட்டு இருந்தோம். கொஞ்ச நேரம் நல்லா ரிலாக்ஸேஷன் பண்ணிவிட்டு அந்த ஓடையில் நிறைய மீன்கள்லாம் இருந்தது. பார்க்குறதுக்கு நல்லா அற்புதமாக இருந்தது. பின்னாடி நீங்கள் பார்க்கலாம், நாங்கள் வந்த பைக் ரெஸ்ட் எடுத்துகிட்ருக்கு. மீன் வாயில் நாங்கள் இங்கே உட்காந்து ரெஸ்ட் எடுத்துகிட்ருக்கோம். இது நல்ல டைம் பாஸாக இருந்தது. ரொம்ப நாள் கழிச்சு நல்லா ஜாலியாக உட்காந்து சிட் சேட் பண்ணிவிட்டு அப்படியே திருப்பி எங்கள் பயணத்தை ஸ்டார்ட் பண்ணோம். போகிற வழியில் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஒரு அழகான மலை தெரிஞ்சது. சரி, ஓகே, போகிறதும் போகிறோமே, அப்படியே மலையில் ஏறி என்ன தான் இருக்குன்னு பார்க்கலான்னு சொல்லி அப்படியே வண்டி அப்படியே விட்டோம். பிரவீனா தான் எடுத்துகிட்டு வந்த வீடியோ. பின்னாடி நாங்கள் தான் வந்துட்டுருக்கோம். நல்லா இருந்துச்சு. அது ஒரு சின்ன ஹில்லுன்னு கூட சொல்ல முடியாது, ஒரு சின்ன ஒரு ரைட், ஷார்ட் ரைட். பிரவீனா உடனே குஷியாகி ஒரு ஃபோட்டோக்கு போஸ்ட் கொடுக்கறதுக்காக மேலே ஏறிட்டான். அப்படியே அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஸ்டாச்சு ஆஃப் யுனைட்டியோட வியூ அற்புதமாக இருந்தது. We almost reached Statue of Unity. We on the way. Get you there. Out of view. Yes. Cheers on. ஊர்ரா வண்டியா, இதான்டா ஃபைனல் கிளைமேக்ஸ் ஷாட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 நிமிஷம் எடுத்தேன். அண்ட் லக்கிலி கொஞ்சம் பாட்டு தான் ஆட் பண்ண முடிஞ்சது. அதுக்கப்புறம் நாங்கள் அங்கே போனால் மொத்தமாகவே நாங்கள் 4 பேர் தான் இருந்தோம். என்ட்ரி செக்ஷன் முத கொண்டு தான் நீங்கள் பார்க்குறீங்க. Statue of Unity. And if you check it out, only we 4 persons are out there, and we don't none of them were there. It is a 10 a.m. slot, and especially they made a song for us only for 4 members. It's pretty much exciting to see. Check it out. Oh guys, it's full fun, no? அது கிட்ட நெருங்க அதோட பிரம்மாண்டம் வந்து அளவிட முடியாத மாதிரி தான் இருந்தது. இதுதான் என்ட்ரன்ஸ் செக்ஷன். வெயில் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அதனால் ஆல்மோஸ்ட் எல்லாருமே ரொம்ப டயர்ட் ஆகிட்டாங்க. கண்டினியூஸாக ஒரு 3 hours ரைடு அப்படியே நடுவில் சிட் சேட் இப்படியே வந்துட்டு இருந்தோம். அண்ட் ஏசியில் வந்தோடனே மச் ரிலீஃப். அண்ட் இன்டீரியர் செக்ஷன் வந்து பியூட்டிஃபுல்லாக இருக்கும். நீங்கள் மேலேருந்து வரக்கூடிய லைட்டிங்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இது எல்லாமே நேச்சுரலாக பண்ணியிருக்காங்க. எப்படின்னா ஜஸ்ட் மிரர் செட்டப்பு. ஸோ டேரெக்டாக சன்லைட் பட்டு அந்த சன்லைட் ரிஃப்ளெக்ட் ஆகி டேரெக்டாக வருது. ஆனால் இது பியூட்டிஃபுல்லாக இருந்தது பார்க்குறதுக்கு. எதுவுமே வந்து அங்கே லைட்டிங்ஸ் எல்லாம் நிறைய யூஸ் பண்ணல. எவ்வளோ முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ லைட்டிங்ஸ் கம்மி பண்ண முடியுமோ அப்படி பண்ணி நேச்சுரல் சோர்ஸ் ஆஃப் லைட்டை வச்சு பண்ணியிருந்தாங்க. அற்புதமாக இருந்தது. அதுவும் இந்த ஸ்கல்ப்சர் வந்து கிட்ட பார்க்கும்போது ஸோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது. அவங்க எவ்வளோ அழகாக பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்க முடியுது. நீங்கள் சுற்றி பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய ஜர்வானி ஃபாரஸ்ட் ஆகட்டும், ப்ளஸ் சுற்றி இருக்க பேர்ட் சேங்சுரி, அதை பற்றியான டீட்டெயில்ஸ் எல்லாமே சூப்பராக கொடுத்துருந்தாங்க. பியூட்டிஃபுல்லாக இருந்தது பார்க்குறதுக்கு. நைஸ் இன்ஃபர்மேஷன்ஸ் அண்ட் நைஸ் டைம் பாஸ் ஓடுது. இதான் எங்கள் என்ட்ரி செக்ஷன். அண்ட் நீங்கள் தான் என்ட்ரி ஆகிறதுக்காக நின்றுட்டு இருந்தோம். இங்கேருந்து தான் நம்ம லிஃப்ட் வழியாக மேலே போய் அவரோட இதயத்தாண்ட போய் நின்று அங்கேருந்து ஒரு ஃபென்டாஸ்டிக் வியூ நம்ம பிரிட்ஜை பார்க்கலாம். அற்புதமாக இருந்தது ஆக்சுவலாக பார்க்குறதுக்கு. இப்போ பார்ப்பீங்க நீங்கள் அதை. இதை நாங்கள் மேலே ஏறி வந்துட்டோம். லிஃப்ட்டில் வந்து நீங்கள் சைடில் பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்டாச்சுவோட டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஸோ ஸ்டாச்சு ஆஃப் யுனைட்டி தான் வந்து இருக்கிறதுலே டாலஸ்ட்டு 132 மீட்டர்ஸ். அதையும் நீங்கள் வந்து அங்கேருந்து பார்க்கலாம். இதுதான் அவரோட செஸ்ட் வியூ பாயிண்ட்டு. இங்கேருந்து நர்மதா ரிவர் வந்து பார்க்குறதுக்கு அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இமேஜின் பண்ணி பாருங்கள், டேமில் வாட்டர் ஃப்ளோ இருந்தால் எவ்வளோ அழகாக இருக்கும்னு. இப்போ நீங்கள் அந்த வியூ தான் பார்த்துட்ருக்கீங்க. ஃபென்டாஸ்டிக்காக இருந்தது. சுற்றி மலைகளுக்கு நடுவில் வந்து ரிவரு. அந்த ரிவரில் இருந்து டேம் ஃபுல்லாக வாட்டர் வந்து இருக்கும்போது எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும். இப்போ ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது ஃபுல்லாகவே வந்து ஜர்மானி திக் ஃபாரஸ்ட்டு. அப்படியே நாங்கள் அங்கேருந்து எஸ்கலேட்டர் மூலிமா அப்படியே மேலே அவரோட பாதத்தாண்ட போனோம். இதுதான் பாதம் வியூ. ஜஸ்ட் ஃபென்டாஸ்டிக் டு வாட்ச் அப்படின்னு தான் சொல்லணும். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், 5000 tons ஆஃப் அயனை வந்து கொண்டு வந்து எல்லா ஸ்டேட்டில் இருந்தும் அயனை கொண்டு வந்து உருக்கி ஒரு இவ்வளோ அற்புதமான ஒரு சிலை, வேர்ல்டுலேயே டாலஸ்ட்டு
ஸ்க்ரக்சரை உருவாக்குறதுன்னா அது எவ்வளோ பெரிய விஷயம். அண்ட் இட்ஸ் ஸோ பியூட்டிஃபுல் டு வாட்ச். எப்போவுமே சப்ஜெக்ட் வித்னா அப்படின்னு ஒரு சின்ன வீடியோ எடுப்பேன். ஸோ அந்த வீடியோ கிளிப் தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அண்ட் உண்மையாக சொல்லணும்னா கிட்டேருந்து பார்க்கும்போது ஒரு பெரிய மன நிறைவாக இருந்தது. ஸோ அவரோட பாதத்துக்கு வந்தபோது இன்னும் ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது. அந்த செருப்போட டிசைன் ஆகட்டும், அந்த செருப்புக்கு மேலே இருக்கக்கூடிய அவரோட பாதமாகட்டும், விரல்கள் நுனியாகட்டும், அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக டிசைன் பண்ணியிருக்காங்க. அவ்வளோ மெனக்கட்டு வேலை பார்த்து ஒரு சின்ன சின்ன விஷயத்தையும் அவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காங்க. அண்ட் கண்டிப்பாக வந்தீங்கன்னா குஜராத் கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஐ எம் வெரி ஹாப்பி. சியர்ஸ்.